ஹை ஃப்ரெண்ட்ஸ், அதிமுக அண்ட் பாஜக கூட்டணியை கடுமையா விமர்சிச்சு தளபதி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே அண்ட் பாஜக கூட்டணி வைக்க போறதா நேத்தி அறிவிச்சாங்க. சோ அது சம்பந்தமா ரெண்டு பக்கத்துக்கு தளபதி ஒரு பிரஸ் நோட்டை ஷேர் பண்ணிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஷார்ட்டா பார்க்கணும்னா, பாஜக திமுகவை மறைமுக கூட்டணியாக ஏற்கனவே தயார் செய்து விட்ட நிலையில் இப்போ தன்னோட பழைய பங்காளியான அதிமுகவோட பகிரங்க கூட்டாளியா பாஜக ஆயிருக்கிறது ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. பாஜகவும் திமுகவும் வெளியில தான் கொள்கை எதிராளிகள், உள்ளுக்குள்ள ஏற்கனவே சொன்னது போல ரெண்டு பேரும் மறைமுக கூட்டாளிகள் தான். அண்ட் திமுகவுக்கு ஒரே எதிரி நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஒரே எதிரி நாங்க தான் சொல்லிட்டு திமுகவும் 2026 எலெக்ஷன் அப்போ ஒரு நாடகம் ஆடுவாங்க. சோ இனிமேல் இதெல்லாம் பலிக்காது, மக்கள் விழித்து கொண்டனர். 2026 எலெக்ஷன்ல உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவாங்க. மக்களாட்சிக்கு எதிரான தீய சக்திகளை எதிர்த்து நின்று களமாடி வெல்லப்போவது தமிழக வெற்றி கழகம் மட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பிரஸ் நோட்ல ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான ஒரு பதிவா இருந்தாலும் சின்னதா ஒரு இடத்துல மட்டும் ஏடிஎம்கேவை மென்ஷன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா டிஎம்கேவை தான் அடிச்சிருக்காரு. இதுலயும் அதுக்கான காரணம் டிஎம்கே கேம்லயே இல்ல. சோ அதனால அந்த கட்சி பத்தி தளபதி ஏதாவது பேசினா அதுதான் அந்த கட்சிக்கான ஒரு மைலேஜ். அண்ட் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. பட் ஆனா சடனா ஏடிஎம்கே அண்ட் பாஜக இப்ப கூட்டணி வைக்கிறத பார்க்கும்போது தளபதி சொல்ற மாதிரி நிஜமாவே திமுக அண்ட் பாஜக மறைமுக கூட்டணி தான் போல. ஏன்னா 2026 எலெக்ஷன்ல டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி வச்சா டிஎம்கேவோட கேம் ஓவர். அண்ட் ஏடிஎம்கே டிவிகே இல்லாம மத்த எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க முடியாது. சோ அதனால ஏடிஎம்கே டிவிகே கூட்டணியை தடுக்கிறதுக்காகவே டிஎம்கே பாஜகவை ஏவி விட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க சொன்ன மாதிரியே தெரியுது. அண்ட் இதை கூட யோசிக்காம ஏடிஎம்கே போயிட்டு கூட்டணி வச்சிருக்காங்க. அண்ட் இது மூலமா அவங்களோட நோக்கம் என்னன்றது தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அதாவது டிஎம்கேவை ஜெயிக்கிறது ஏடிஎம்கேவோட நோக்கம் இல்லைன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட ஒரே கோல் ரெண்டாவது கட்சியா டிவிகே வந்துடக்கூடாது, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பாஜக கூட கூட்டணி வச்ச மாதிரி தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே டிவிகே கூட கூட்டணி வச்சா மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சாலும் டிவிகே மிகப்பெரிய கட்சியா மாறிடும். சோ நம்மளாலே டிவிக்கே பெரிய கட்சி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க ஏடிஎம்கே. பட் இதுவுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா பாஜகவே ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டுது. அட்லீஸ்ட் முன்னாடி தளபதின்ற ஆப்ஷன் இல்லாதால டிஎம்கேவை பிடிக்காதவங்க ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு ஓட் போட்டுட்டு இருந்தாங்க. சோ இனிமேல் அதுவும் விழாது. சோ வரப்போற எலெக்ஷன்ல இவங்க தோக்குறது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட ஓட்டு கம்மியா வாங்கி இந்த கூட்டணி அசிங்கப்பட போகுது. பட் அதுக்கான களப்பணிகளை இன்னும் தளபதி பண்ண வேண்டி இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஜூன்ல இருந்து அதை பண்ணுவாருன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.